சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய நம்மளுடைய எண்கணித நிபுணர், அதாவது எங்களுடைய சகோதரி. என்னுடைய மொபைல் நம்பருக்கு அவங்க மாற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் இப்போவும் நான் சொல்லிக்கிறேன். அதே போல் நம்மளுடைய கருத்தரங்குக்கு அவங்க இப்போ அன்னதான பிரபு ஆயிட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அவங்க எங்களுக்கு சாப்பாட்டுக்காக அவங்க சாப்பாட்டு செலவை அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஏன்னா இதை சாப்பாட்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்துருக்கணும். எல்லோரும் வேகமாக எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டதுனால இப்போ அவங்கள கூப்பிடும்போது அதில் ஒரு பெருமையாக நான் அவங்கள கூப்பிட்டு நான் அவங்கள மகிழ்விச்சு சொல்லிக்கிறேன். வாங்க சகோதரி, வந்து பேசுங்க. நம்மளுடைய உணவு வழங்கிய இன்னைக்கு திருமதி வினோதினி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உலகெங்கும் பார்க்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னோட சகோதரிகள் கவிதா சக்திவேல் மேடம், ஈஸ்வரிராஜ் மேடமுக்கு அன்பான வணக்கங்கள். அவங்களோட 10வது கருத்தரங்கத்துக்கு நான் வந்திருக்கேன். லலிதாம்பிகை ஜோதிட கருத்தரங்கத்துக்கு 10வது கருத்தரங்கு வந்திருக்கேன். இந்த 10ங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரோட இப்போ 10ஆம் தேதி ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, இல்லை 10ஆம் நம்பர் வீட்டில் ஒருத்தங்க குடியிருக்காங்க அப்படின்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த 10வது கருத்தரங்கத்துக்கு வந்திருந்த அனைத்து ஜோதிடர்களுமே அவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. அவங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பேசின ஒவ்வொருத்தருக்குமே வியூஸ் கண்டிப்பா போகும். சரிங்களா? அதாவது எப்படின்னா, கடன் வாங்கியிருப்பாங்க, அது கட்ட முடியாத சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். இப்போ இந்த 10வது கருத்தரங்கத்துக்கு வந்தவங்க அனைவருக்குமே உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். சரிங்களா? யாரோ ஒருத்தர் மூலமாக சப்போர்ட்டுகள் கண்டிப்பாக உண்டு. சரி, இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எண்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். எண்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில், நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட ஃபோன் நம்பர்லேயே ஆகட்டும், இல்லை வண்டி நம்பர்லேயே ஆகட்டும், இல்லை நம்மளோட அக்கௌண்ட் நம்பர்லேயே ஆகட்டும், நம்ம பேர்லேயே ஆகட்டும். நம்ம பேரே ஒரு காயத்ரி மந்திரங்க. நம்ம பேர் சொல்லி தானே எல்லாரும் கூப்பிடுறாங்க, இல்லாட்டி எப்படி கூப்பிடுவாங்க? அந்த பேர் நல்லா இருந்தாலே நம்ம வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அப்போ எல்லாத்துலேயுமே ஏன்னா அந்த பேர் எப்படி இருக்கு, டோட்டல் நல்லா இருக்கா, ஆரம்பம் நல்லா இருக்கா? இப்போ என்னோட பேர் பி வினோதினிங்க. பி வினோதினின்னு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 37 வரும். அப்போ பி வினோதினி யார் கூப்பிடுவாங்க? யாரும் கூப்பிட மாட்டாங்க. எல்லாம் வினோதினி வினோதினின்னு கூப்பிடுவாங்க. தெரிஞ்சவங்க அக்கான்னு கூப்பிடுவாங்க, இல்லை அம்மானு கூப்பிடுவாங்க, இல்லை மேடம்னு கூப்பிடுவாங்க. சரிங்களா? வினோதினி மட்டும் கூப்பிட்டா 35. சரிங்களா? இந்த 35 பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப, அது எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப படாத பாடு, சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது, அப்படி வேலை செய்வோம். கடினமான உழைப்பு. ஆனா நம்ம உழைக்கிற உழைப்பு நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்காது, மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? எப்படின்னா, காலையில 8 மணிக்கு 8:30 மணிக்கு சாப்பிட்டு வேலைக்கு போனோம்னா நைட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சூழ்நிலை. சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது. ஆனா அவ்வளோ சம்பாதிச்சாலுமே நம்ம வீட்டுக்குன்னு ஒன்றும் கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி 35 என்ன பண்ணும்? நிறைய தடை, போராட்டம். சரிங்களா? எது எடுத்தாலும் தடை. இப்போ ஒருத்தங்களுக்கு போகணும்னு ஒரு வேலையாகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 10 தடவை போனாதான் அந்த வேலையாகும். அப்படி இருந்த பேரை நான் என்ன பண்ணேன், எம்பி வினோதினின்னு எல்லாத்தையும் சொல்ல வச்சேன். எதுல போஸ்ட் போட்டாலும் சரி, எம்பி வினோதினின்னு போடுங்க. கால் பண்றீங்களா, வினோதினி மேடம் சொல்லாதீங்க, எம்பி வினோதினி மேடம் சொல்லுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல வச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுச்சு. முதல்ல உங்க பேர் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? ஏன்னா அந்த இனிஷியல் ஆரம்பம் நல்லா இருக்கணும், டோட்டலும் நல்லா இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் லெட்டர், இது பேரை பத்தி பேசணும், அதுவே பார்த்துட்டீங்கன்னா ஒரு 1 டேவே பேசலாம். அவ்வளோ கண்டென்ட் இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இது இன்னொரு இதில் நான் பேரை மட்டுமே பற்றி நான் பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா உண்மையா என்னோட லைஃப்ல நடந்த ஒரு அனுபவத்தை தான் மெயினாக சொல்லலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எத்தனையோ பேர் பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்காங்க. அதாவது யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்குது. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா கூட 2-3 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க, இர்னியா ப்ராப்ளம். 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி
இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா அது மறுபடியும் என்னமோ ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து அது குடல் வெளியே வந்திருக்கு. அதனால எனக்கு அதை பற்றி எனக்கு அந்த எர்னியான எனக்கு என்னென்னு தெரியாது. அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். அது வெளியே வந்தங்காட்டி அவங்களுக்கு வலி வேதனை, பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்குறாங்க. மேடம் எனக்கு வந்து முடியல, ரொம்ப வலி வேதனையாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஈஸியான ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், அம்மா பயப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சரியாயிரும், நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, 42ங்கிற நம்பரை எழுதிட்டு போங்க, எழுதுங்க, கையில் எழுதிக்கோங்க, 42 டைம்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு இன்னைக்கு வந்து புதன்கிழமை வேண்டாம், வியாழக்கிழமைக்கு போங்க, போய் டாக்டர்கிட்ட பாருங்க, டாக்டர் என்ன கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவார், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா வந்து எங்கிட்ட என் ஃபோனில் அனுப்பின மெசேஜும் கூட இருக்குது, உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பேசின வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது, அதுவும் கூட காமிக்கிறேன். அந்த அம்மா வந்து சொன்னது, தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தம்மா, எனக்கு அந்த அளவுக்கு வந்து முடியல என்னால் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. டாக்டர்கிட்ட போய் அவங்க வந்து அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருச்செங்கோடு தாண்டி ஏதோ ஒரு கிராமம், சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்க என்னன்னா கோயம்புத்தூர் தான் வந்திருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தங்காட்டி அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எப்படிங்க, தற்கொலை பண்ணுற அளவுக்கு பயந்துட்டு இருந்தாங்க, சரிங்களா, தற்கொலை பண்ணுற அளவுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போனங்காட்டி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லைம்மா, பயப்படாதீங்கம்மா, ஒரு மாதத்துக்கு மாத்திரை எழுதி தரேன், சாப்பிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டார். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு உடனே மெசேஜ் போடுறாங்க. அந்த மெசேஜ் நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு குரூப் வச்சுருக்கேன், அந்த குரூப்லேயும் போட்டாங்க. அப்புறம் அதுலேயும் நான் பார்க்கல. அப்புறம் பார்த்தா திடீர்னு எனக்கு ஒரு அமௌண்ட் வருது. இது என்னடா, அது யார, இவங்க தான் முதல்ல பார்த்துட்டாங்களே, எதுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். யாருக்கு, அந்த அம்மாவோட வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ அவர் வந்து, அம்மா இந்த மாதிரி அவ ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, இப்போ டாக்டர் வந்து சரி ஒன்றுமில்லைன்னு சொன்னங்காட்டி அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, அதனால தாம்மா உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி 42 மிக அற்புதமான எண்ணுங்க, சரிங்களா. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ல என்னென்னமோ போடுறீங்க. நான் சொல்றது யாரோ உலகத்துல எந்த மூலையிலாவது பயன்படுத்துன்னு தான் நம்ம சொல்றோம், சரிங்களா. இதனால நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. இதுல எதாவது கிடைக்க போகுதுங்களா, ஒன்றும் கிடையாது. இப்போ நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், அம்மா ஒரு ஆண் ஒருத்தருமா உடல்நல சரியெல்லாம் படுத்த படுக்கையா இருக்கிறாரு, அவருக்கு எந்த கையிலம்மா எழுதுறது, என்ன கலர்ல பேனாலம்மா எழுதுறது அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், சார் நீங்க வலது கையில் எழுதுங்க இல்லை இடது கையில் எழுதுங்க, கண்டிப்பாக எழுதி விடுங்க. அவர் எங்கே எதெல்லாம் பயன்படுத்துகிறாரோ, இப்போ தண்ணி வாட்டர் கேனில் கொடுக்குறீங்களோ அதில் எழுதி விடுங்க, கண்டிப்பாக அவருக்கு வந்து மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு, ரெடி ஆயிடுவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்பி, அதாவது இந்த அம்மா சொல்கிறாங்க, எப்படிங்க, இந்த அம்மா சொல்கிறாங்க, சகோதரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நடக்கும்னு நம்பிக்கையோட செய்கிறவங்க லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 10 பேர் தான் தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் போடுறது இல்லைங்களா. அதனால் நான் எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு தான் உண்மையான அனுபவங்களை நம்ம சொல்கிறோங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நீங்கள் நான் சொல்லலான்ட்டு மெயினாக வந்து, ஏன்னா வந்து நிறைய கருத்தரங்கத்தில் போய் பேசியிருக்கேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வந்து பார்த்துட்டிங்கன்னா எளிமையான மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னை சேர்த்துருக்கு. அதுக்கு ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பெரிய நிறைய சேனலில் பேசியிருக்கேன். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த மேடையில் பேசுனது இப்போ லைவ்லேயே எனக்கு 1.5 லட்சம் வியூஸில் போயிருக்குது. லைவ்லேயே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து லைவே 1.5 லட்சம் போயிருக்குது ஒரு பெரிய இன்னொரு சேனல்லாம். ஆனால் இங்கே வந்து கவிதா சக்திவேல் மேம், ஈஸ்வரி மேம் அவங்களோட கருத்தரங்கத்தில் பேசுனது வந்து பார்த்துட்டிங்கன்னா எளிமையான மக்கள் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு, அம்மா இதுக்கு என்னம்மா பண்ணுறது, எங்கள் வீட்டுக்கார் பிரச்சனை பண்ணுறாரு, அதுக்கு என்ன பண்ணுறது, குழந்தைங்க படிக்க மாட்டேங்குது. அப்போ என்னன்னா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி கிடைக்குதுங்க, சரிங்களா. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்யூஷன் சொல்லும்போது அவங்க அம்மா பரவாயில்லம்மா, இப்போ எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாருமா, பிரச்சனை இல்லைம்மா, நிம்மதியாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்னன்னா நம்ம குடும்பத்திலேயே யாருக்காவது நடந்திருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எப்படின்னா ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி கிடைக்குது. அப்போ இதை முதல்ல வந்தவங்கெல்லாம் எப்படின்னா தொழில் நல்லா ஆகணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எப்படின்னா ஒரு எளிமையான மக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, வயசானவங்க, எப்படி சொல்கிறது, ஃபோனே பார்க்க தெரியாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட
இந்த மேடமோட கருத்தரங்கமும் சேனலும் என்னை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்க என்னடா கதை சொல்றாங்கன்னு நினைக்கக்கூடாது. அதாவது என்னோட பர்சனலா நான் சொல்றேன் அப்படின்னா, என்ன மாதிரி ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு அம்மாவோ இல்ல பொண்ணோ இல்ல ஒரு ஆணோ யாரோ ஒருத்தர் பயன்படுட்டு தான் நான் சொல்றேன் நான். சரிங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலு, என்எம் ஹாஸ்பிட்டலு, கொங்கு நாடு, அதுக்கப்புறம் உமன் சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல், எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸ் தான். சரிங்களா? பெரிய பெரிய டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. 2019 கொரோனா வந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்க, போய் பணம் ரெடி பண்ணிட்டு வாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க. ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இப்போ அப்படின்ட்டாங்க. கொரோனா டைமில் உங்களுக்கே தெரியும், எல்லா ஹாஸ்பிட்டலும் க்ளோஸாக இருந்தது, எங்கேயும் நம்ம போய் அட்மிட் எல்லாம் ஆக முடியாது. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. சரிங்களா? அந்த அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா உமன் சைல்டு கேரில் இருக்காங்க, வயசானவங்க, நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க. அப்போ அந்த அம்மா அவங்க வந்து எனக்கு ஒரு மாத்திரை கொடுத்து இதை சாப்பிடுமா, உனக்கு கொஞ்சம் ரெடி ஆகும், நீங்கள் சாப்பிடு அப்படின்னாங்க. அப்புறம் அதை சாப்பிட்டு கொஞ்சம் நான் ரெடி ஆகிட்டேன். அப்படியே நாட்கள் போச்சு. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போச்சு. 20 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஒரு பயம் ஆயிடுச்சு எனக்கு. ஓ, இப்போ மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஆயிடுச்சு. அப்போது அதே அம்மாவை போய் நான் பார்க்குறேன். மேடம், இந்த மாதிரி எனக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு, என்ன பண்ணுறதுங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து நீ இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்க, அதனால் பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு, அப்புறம் இதை பண்ணணும்னு நாங்கள் ஃபஸ்ட்டு. சரின்னு பிளட் டெஸ்ட் பண்ணியாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. சரி, இந்த ஸ்கேனுக்காக வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, பயாப்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ இவ்வளோ நாள் இப்படி இருந்திருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், பயப்படாத அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு மனசில் பயம், பயாப்சினா என்னன்னே தெரியாத அப்படின்னு ஒரு மனசில் ஒரு பயம். அப்போது சரி, அந்த பயாப்சியும் பண்ணியாச்சு. அப்போ அந்த பயாப்சியும் பண்ணி அதுக்கு ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணும்போது வந்துருச்சு டெஸ்ட்டு. அப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துருச்சு, வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அங்கே போகிறேன். இவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஏது சொல்லுவாங்களோ, மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்களோ, படுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னாலாம் மனசுக்குள்ளே யோசனைகள், ஒரு பயம், இதெல்லாம் இருந்துச்சு. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறேன். அங்கே போய் டாக்டர் அம்மாட்ட பார்க்குறேன். டாக்டர் அம்மா உள்ளே நுழையும் போது, பயப்படாத ஒன்றும் இல்லை, நீ உனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, இவங்க ஏதோ நல்ல வார்த்தை சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு உள்ளே போகிறேன். அவங்க வந்து என்னோட டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு, பிளட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 12 கவுண்ட் இருக்குது. பிளட்டு பிரச்சனை இல்லை, ஸ்கேனும் பிரச்சனை இல்லை. அது ஸ்கேனில் ஒன்றும் இல்லாதனால தான் பயாப்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதனாலும் கண்டுபிடிக்கிறதுக்காக, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பயாப்சியிலையும் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களே, ஒன்றுமே இல்லை, உனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்ட்டாங்க. எப்படிங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னவங்க அதே டாக்டர் அம்மா அதே நோட் புக்கு வச்சிருக்கேன். அவங்க முன்னாடி ஒரு புக்கெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஸ்கேனு. ஒவ்வொரு டைம் போகும்போது 3500 செலவு பண்ணுவேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு. சரிங்களா? அப்போ அதே டாக்டர் அம்மா இப்போ என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு எதுவுமே பிளட்டு நல்லா இருக்கு, எல்லாமே எல்லா டெஸ்ட்டுமே, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, எதுவுமே எல்லாமே நல்லா இருக்கு, ஆப்ரேஷனும் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து எனக்குன்னு உண்டான குறியீடுகளை நான் பயன்படுத்துவேன். 42 நைட்டு தூங்கும்போது எழுதிப்பேன், காலையிலையும் எழுதிப்பேன். சரிங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அம்மா நீங்கள் சொல்லி 42 எழுதி உடல் சரியா இருக்குமான்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நான் மற்றவங்க சொல்கிறத வந்து எனக்கு காய்ச்சலெல்லாம் வரும், நானும் எழுதுவேன், ரெடி ஆயிடுவேன். மற்றவங்க சொல்லும்போது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அந்த நம்பிக்கையில் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? ஆனால் எனக்கே நடக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இது எப்படி இப்படி நடக்கும்? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள என்னை பார்த்து பயப்படுவாங்க. வெளியூர் எங்கேயாவது நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துருவியா, உனக்கு ஏதாவது திடீர்னு என்ன பண்ணுவேன், நீ யாராவது கூட்டிகிட்டு போ, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஆனால் அவங்களுக்கு ஆச்சரியம், நீக்கு எது பொய் சொல்கிறியான்னு என்னை திருப்பி கேட்குறாங்க. நீ ஏதாவது ஆப்ரேஷனுக்கு பயந்து ஏதாவது பொய் சொல்கிறியான்னு கேட்குறாங்க. ஆப்ரேஷனுக்கு பயந்தெல்லாம் பொய் சொல்லலை. உண்மையாகவே என்னோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட 26 வயதிலிருந்து எனக்கு பிரச்சனை. எப்படிங்க?
26 வயதுலேருந்து எனக்கு பிரச்சனை. இப்போ வந்து எந்த டெஸ்ட்டும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க டாக்டர். சரிங்களா? இந்த அற்புதம் எதனால நடந்துச்சுன்னா 42ங்கிற நம்பர்னால நடந்துச்சு. நான் வேற எதுவுமே எழுதல. இப்போ கூட பாருங்க 42 மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? வேற எதுவுமே என் கையில் இருக்காது. பாருங்க, தெரியுதுங்களா? என்னங்க? ரெட் இங்க்ல எழுதணும். என்ன உடல்நிலை சரியில்லைனாலும் சரிங்க, புரிஞ்சுதுங்களா? அதாவது ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், இல்ல ஒவ்வொருத்தங்க சொல்றாங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அதாவது கொஞ்சம் உடல்நல சரியில்லாத குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே எழுதுங்க. படிப்படியாக சரியாகுது. எனக்குமே ஆரம்பத்துல சரி தெரியவே இல்லை, எனக்குமே ஒண்ணுமே தெரியல. சரி நம்ம பயன்படுத்துவோம், நம்ம எழுதுவோம், நம்பிக்கையோட எழுதுவோம். நான் நம்பினேன். சரிங்களா? எனக்கு சொல்லி கொடுத்த குருவை நம்பினேன், நம்பினேன். ஓகேங்களா? அதை நான் வந்து ஃபாலோ பண்ணேன். என்னோட அனுபவத்துல 42ங்கிறது உடல்நல சரியாகுதுன்னு எனக்கு அதாவது நம்ம 4 பேருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, இது எழுதுங்கன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, இது எழுதுனா எனக்கு உடல்நல சரியாயிருச்சு, எப்படி எனக்கு முதுகு வலி இருந்துச்சு இப்ப சரியாயிருச்சு, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதை வச்சுதான் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன். என்னோட அனுபவத்துல கிடைச்ச நிறைய விஷயங்களை ஓப்பனா நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கேன். இதுல 42 மிக முக்கியமா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். அது எதனால சொல்றேன்னா 4 பேர் பயன்படுட்டு தான் சொல்றேன். சரிங்களா? என் கூட ஒரு கேப்ல ஒருத்தர் நான் வந்து போயிருந்தேன். சரிங்களா? அங்க ஒருத்தருக்கு நான் வந்து ஒரு சகோதரருக்கு சொன்னேன், இதை பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா மாற்றம் வரும். அவரோட கஷ்டத்தை அவர் சொன்னாரு, பயன்படுத்தி பாருங்க மாற்றம் வரும்னு. இன்னைக்கு அவரையும் நான் பேச வைக்கிறேன். இது எதுக்கு நாங்கெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கு நீங்க வந்து நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போனாலும் சரி எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்கேயோ 4 பேர் பயன்படுத்தி அதோட புண்ணியம் எங்களோட சந்ததிகள்னாது நம்ம என்ன கர்மம் பண்ணமோ இந்த பிறவி எடுத்திருக்கோம் இல்லைங்களா? என்ன கர்மம் பண்ணமோ தெரியல. இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இவ்வளோ கஷ்டங்கள் படாத பாடுபட்டு 10 வருஷமா இந்த ஆபரேஷனுக்காக பயந்து செத்துருக்கங்க. எப்ப வர சொல்லுவாங்களோ, பணத்தை எதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோணும், அந்த நேரம் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும், ஹெல்ப்புக்கு வேணும். 10 வருஷம் பயந்தது இந்த ஒரு வாரத்தை எனக்கு அப்படி ஒண்ணுமில்லாம போச்சு. புரிஞ்சுதுங்களா? அதனால என்னன்னா, எந்த நேரம் வேணாலும் நம்ம சூழ்நிலை மாறலாம், இப்படியே இருக்காது. யாருக்குமே சொல்ற, கோடியா கடன் வச்சுக்கிறவங்களுக்கு கூட வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு செகண்ட்ல மாறிடலாம் வாழ்க்கை. சரிங்களா? அதனால உடல்நல சரியில்லைனாலும் சரி, கோடியா கடன் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு என்ன கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு டாக்டர் கொடுக்குறாருன்னா டாக்டரை நம்பி தான் நம்ம அந்த மாத்திரை என்ன, அதுல என்ன காம்பினேஷன் நம்மளுக்கு தெரியுமா? நம்மளுக்கு நம்ம என்ன டாக்டருக்கா பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? நம்பிக்கையோட நம்ம பயன்படுத்துறோம் இல்ல. டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த மாத்திரை போடுவோம், அவங்க ஊசி சொல்றாங்க ஊசி போட்டுக்குவோம், நம்ம போடுறோம் இல்ல. அதே மாதிரி தான் நாங்க சொல்றத நம்பிக்கையா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் என்னோட லைஃப்ல ஜெயிச்ச மாதிரி நீங்களும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து அன்பு சகோதரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேப்ல தான் நான் போயிருந்தேன், ரெட் டாக்ஸியில் போயிருந்தேன். அவரோட உண்மையோட அவரோட லைஃப்ல நடந்தது, வாழ்க்கையில் நடந்தது இன்னைக்கு சொல்ல போறாரு உங்களுக்காக. அவர் நல்ல மனிதர். அதாவது அக்கா நான் சொல்றேன்க்கா 4 பேர் பயன்படுட்டுங்கக்கா அப்படின்னு அவரா சொன்னாரு. சரிங்களா? வாங்க, அவர் பேர் குமார் சார். வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நான் வந்து ஒரு ரெட் டாக்ஸி டிரைவராக இருக்கிறேன். மேடம் வந்து என்ற வண்டியில் தான் வந்தாங்க. வந்துட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி இப்போ பேசி இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி நம்பர் வந்து 42ங்கிற குறியீடு வந்து எனக்கு கையில் எழுதுன்னு எனக்கு காமிச்சாங்க. அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. திடீர்னு நான் இது 42 போடலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டே போய் எதுக்கு போட்டு பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா வாடகைக்கு தான் ஒரு 2-3 மாதம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் இதுக்கு இந்த 42 போட்டு பார்ப்போம், திடீர்னு ஒரு வருமானம் வருமா வராதான்னு சந்தேகத்தில் சரி போட்டு பார்த்தேன். ஆனால் காலையில் போட்டேன், கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 300 ரூபா 200 ரூபா 500 ரூபா 700 ரூபா வாடகையெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் வந்து தொடர்ந்து இப்போ அது அந்த 42ங்கிறத போட்டிருக்கிறதுனால முதல்ல இருந்ததை விட ஒரு 2500 ரூபாங்கிறது இப்போ சராசரியாக ஒரு 3000-3500 ரூபா வரைக்கும் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. அதனால் இந்த 42 வந்து அனைவரும் பயன்படுத்துகிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அதாவது முதல்ல பேசிக்கிறீங்களா? சரி சரி. அதாவது தம்பிக்கு வந்து வாழ்த்துக்களுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்க முகத்தை காமிக்க மாட்டேன்,
அதாவது வெளியே இப்படி காமிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து நல்ல எண்ணத்தோட மற்றவங்க 4 பேர் நல்லா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையிலேயே மாற்றம் வரட்டும் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லிக்கிறாரு. அவருக்கு ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? அவரோட வாழ்க்கையில எல்லா செல்வங்களும், எல்லா வெற்றிகளும், பிரம்மாண்ட வெற்றிகளும் அவருக்கு கிடைக்கட்டும். அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்த 42 வந்து சர்வலோக நிவாரணி. எல்லாத்துக்குமே, பிசினஸுக்கு, ஒரு பிசினஸே சரியில்லை, கண்டிப்பா இதை எழுதிட்டே வந்தீங்கன்னா ஜெயிச்சிரும். சரிங்களா? நம்மளுக்கு வாய்ப்புகள் எப்படி, யாரும் வந்து தானா தேடி வந்து இந்தா 10 லட்ச ரூபா வச்சுக்கோ செலவு பண்ணி யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாராவது கொடுப்பாங்களா? நம்மளுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இன்னைக்கு வந்து இவங்க 2 பேர் கூப்பிட்டுருக்காங்க, கவிதா சக்திவேல் மேடம், ஈஸ்வரி மேடம். கூப்பிட்டங்காட்டி வந்திருக்கேன். கூப்பிடலைன்னா இந்த இடத்துக்கு வருவோமா? வாய்ப்புகள் இப்படிதான் வரும். நம்மளே வீட்டில் உட்காந்துட்டு நம்மளுக்கு வாய்ப்புகள் வராது இல்லைங்களா? அந்த மாதிரி என்னன்னா, வாய்ப்புகள் வருதா அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விடாதீங்க. இன்றைய வேலை இன்னைக்கே செய்யுங்க. இன்னைக்கே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா இன்றைய நாள் இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு திரும்ப வராது. அதனால நம்மளுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கடன் பிரச்சனை, இல்லை குழந்தைங்க படிக்கல, உடல் ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, 42 மெயினா குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும். எல்லாருக்கும் நம்மளை பிடிக்க வைக்கும். ஃபர்ஸ்ட் எப்படிங்க, நம்மளை இப்ப எத்தனை பேர் கூப்பிட்டு நன்றி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது தூற்றுவோர் தூட்டுன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க வந்து நம்மளுக்கு வந்து பேட் கமெண்ட் எல்லாம் போடுறாங்க. ஆனா என்னை கூப்பிட்டு டெய்லி நன்றி சொல்றவங்களே 50 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு டைம் எனக்கே டென்ஷன் ஆயிரும், போனே அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா? ஒவ்வொருத்தங்க இந்த அம்மா போனே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு எத்தனை பேர்த்துக்கிட்ட நானும் பேசுவேன். நானும் மனுஷி தானே இல்லையா? ஒவ்வொரு நேரம் நம்மளுக்கே மனசோர்வாயிருது. சரிங்களா? அதனால வந்து ஒரு சில நேரங்கள் நான் போன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். வெயிட் பண்ணுங்க. ஆனா அதாவது எனக்கு வந்து உடனே நான் ஜெயிக்கல, ஓகேங்களா? இப்ப ஒருத்தங்க கமெண்ட்ல போடுறாங்க, நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்களா? நோய் இல்லாமல் 10 வருஷம் நான் பயந்து செத்து பொழைச்சது, என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு பயந்துட்டு இருந்தது. இன்னைக்கு நான் ரெடியாகி தைரியமா பேசுறேன்னு, இதுவே நான் கோடிக்கு சமம், கோடி சம்பாரிச்ச சமம் இல்லைங்களா? அதனால நான் எங்க குடும்பத்துக்கு உண்டானது நான் சம்பாரிச்சிருக்கிறேன், அதுவே எனக்கு போதும். அதாவது எப்படின்னா, கோடீஸ்வரி ஆகணும், எனக்கு அந்த பிராப்தம் இருக்கணும். இப்போ எங்கள் அப்பா அம்மா கோடி வீடு வாடகைன்னா ஒரு 50 வீடு வர்ற மாதிரி வாடகை சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்கணும். இல்லை நான் வந்து என்னன்னா ஒரு ஜாதகத்துக்கு 1 லட்ச ரூபா வாங்கணும், அப்போ தான் நான் கோடி பார்க்க முடியும் இல்லைங்களா? அது மாதிரி என்னன்னா, பெண்கள் வந்து வெளியே வர்றதே பெருசுங்க. என்ன மாதிரி நிறைய சகோதரிகள் நிறைய பேர் வர்றதே இல்லை. அதனால என்னன்னா, எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, இருந்தாலும் சொல்றேன் நான். அதாவது உங்களோட எந்த பெண்களா இருந்தாலும் சரி, உங்களோட அம்மாவா, சகோதரியா, மகளா அப்படி நினைங்க. கண்டிப்பா உங்களோட குடும்பம் நல்லா இருக்கும். இதை நான் சொல்றதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம சமுதாயம் நல்லா இருக்கு. எல்லாருமே நோயற்ற வாழ்வு. அவங்களுக்கு என்ன பிராப்தமோ, எனக்கு என்ன பிராப்தம், இன்னைக்கு ஒரு ஜாதகம் பாக்குறோமா, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, 2000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, அதுதான் என்னோட பிராப்தம். ஓகேங்களா? இதே நல்ல நம்மளுக்குன்னு ஒரு மாற்றங்கள் வரும்போது என்ன ஆகும், உன்னி இதை விட டபுள் மடங்கா சம்பாதிப்போம். ஆனா கோடீஸ்வர யோகம் இருந்தாதான் கோடீஸ்வரன் ஆக முடியும் இல்லைங்களா? இப்ப என்னோட நம்பர்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3ங்கிற நம்பர் என்ன, குரு 3 நம்பர் வச்சிருக்கேன், போன் நம்பர் 3ங்கிற நம்பர் என்னாலே கொண்டு வர முடியல. ஏன்னா என்னோட ஜாதகத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நம்பர் பிடிக்கவே முடியாது, பெங்களூர் அதர் ஸ்டேட் தான் பிடிக்கிறோம். அப்போ போன் நம்பர்லயே வந்து பாத்துட்டீங்கன்னா, பிராப்தம் இருந்தாதான் வரமாக, எந்திரமாக, மந்திரமாக செயல்படுற நம்பரும் கூட கிடைக்கும். அப்ப அந்த 3ங்கிற நம்பர் என்னாலே கொண்டு வர முடியல. அப்புறம் எப்படி நம்ம வந்து எப்படின்னா, என்ன பிராப்தமோ அதுதான் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா, கோடீஸ்வரன் ஆக்க முடியுமானா, இப்ப எனக்கு எல்லாமே தெரியும், குறியீடுகள் தெரியும், நம்பர் தெரியும், அதாவது தாந்திரிகம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். சரிங்களா? எனக்கு எல்லாம் கிடைக்கும், நான் கோடீஸ்வரன் ஆகினா கண்டிப்பா ஆக முடியாது. எனக்கு உண்டானது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அடிப்படையா தேவை என்ன தேவை, மாசமான ஒரு வருமானம். நம்மளோட அடிப்படை தேவைக்கு உணவு, உடை, இருப்பிடம், நிரந்தர ஒரு வருமானம், அதை வேணா ஏற்படுத்தி கொடுக்கலாம். யாரையும் வந்து உங்களுக்கு பிராப்தம் இருந்தாதான் உங்களையே நான் கோடீஸ்வரன் ஆக்க முடியும். சரிங்களா? அதனால இந்த நான் லாட்டரி சீட், என்கிட்ட நிறைய பேர் லாட்டரி சீட்டு கேட்குறீங்க, லாட்டரி சீட்டு நம்பர் பார்த்து கொடுங்கன்ட்டு. அதாவது லாட்டரி,
அப்புறம் இந்த என்ன கேமு, இதனால நிறைய குடும்பங்கள் இழந்திருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், உழைப்ப நம்புங்க, முயற்சி பண்ணுங்க. முயற்சி, பயிற்சி, வெற்றி. சரிங்களா? முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்க. இப்ப நான் வந்து என்னன்னா, ஆரம்பத்துல வந்து பேசுறதுக்கே பயப்படுவேன். நான் மாத்திக்கிட்டு பேசிடுவோமோ, நம்மளை ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. இப்ப வந்து எப்படின்னா, நம்ம மனசுல தோன்றது பேசுவோம், யாருக்கோ பயன்படட்டும், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால உங்க தொழில்ல ரொம்ப நேரம் பேசுறேன்னா, அதாவது உங்க தொழில்ல ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இட்லி எத்தனை ரூபாய்ங்க? 8 ரூபா, 10 ரூபா. பெரிய ஹோட்டல் 49 ரூபா இல்லையா? இதே ரோஸ்ட் சின்ன ஹோட்டல்ல 60 ரூபா, பெரிய ஹோட்டல் 120 ரூபா. அப்போ இட்லி வித்தா சம்பாதிக்க முடியுமா, ரோஸ்ட் வித்தா சம்பாதிக்க முடியுமா? அதே மாவுதான். இட்லி வித்தா 10 இட்லி வித்தா எவ்வளவு? 80 ரூபா. ஒரு ரோஸ்ட் வித்தா ஒரு கரண்டி மாவுக்கு 50 ரூபா சம்பாதிச்சிடலாமா? இல்ல எண்ணெய் அடுப்பு எல்லாம் போக 30 ரூபா சம்பாதிக்கலாமா? எல்லா தொழிலையும் ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? எதுலையுமே புதுசா கொண்டு வாங்க. இப்ப தோசையவே என்ன பண்றாங்க, காலிஃபிளவர் ரோஸ்ட், காளான் ரோஸ்ட், அப்புறம் என்ன பன்னீர் ரோஸ்ட், என்னென்னமோ ரோஸ்ட் கொண்டு வர்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்க தொழில்ல நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, உங்க தொழில்ல புதுசா கொண்டு வாங்க, அப்டேட் ஆகுங்க. சரிங்களா? அப்டேட் ஆகதான் இந்த உலகத்துல நம்ம வந்து ஸ்டாண்டர்டா இருக்க முடியும், அந்த தொழில ஜெயிக்க முடியும். அரைச்சமாவே அரைச்சோம்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? அதனால எல்லாரும் என்ன பண்றீங்க, உங்க தொழில புதுசா என்ன கொண்டு வரலாம், மக்களுக்கு பயனுள்ளதா என்ன கொடுக்கலாம். எப்படிங்க? உணவுனா தரமான உணவு கொடுங்க, உங்களை தேடி வருவாங்க. மளிகை கடையா, நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயா, 1 ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல, 2 நாள் 3 நாள் வச்சு யூஸ் பண்ற மாதிரி பொருளா கொடுங்க, தேடி வருவாங்க. அந்த மாதிரி பயனுள்ளதா மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா எந்த தொழில் இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். சரிங்களா? நான் கொடுத்த பதிவு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். அடுத்த பதிவுல நிறைய எழுதிட்டு வந்தேன், இதுவே பேசி 1/2 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னோட போன் நம்பருங்களா? ஐயா போன் நம்பர் கேட்கிறாரு. 97 42 95 64 80. பாருங்க 3 நம்பர் வரலையா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன், போன மீட்டிங்ல சொல்லிட்டேன், 3ங்கிற நம்பரை 3 என்ன பண்ணுங்க, நம்ம குருவா மாறினா தானே ஜெயிக்க முடியும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், பாஸ்வேர்டா வச்சுட்டேன். விதிய மதியால வெல்லலான்னு பாஸ்வேர்டா வச்சுட்டேன். அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? எல்லாத்துக்குமே, அதாவது பெரிய அளவு என்ன சொல்றது, கோடி கோடியா சம்பாதிக்க முடியாது. ஆனா நம்மளுக்கு உண்டான பிராபத்தை நம்மனால உருவாக்க முடியும். நம்மளுக்கு உண்டான பிரச்சனைகளை படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு நம்மளுக்கிட்ட இருக்கு. அதனால யாரும் எதுக்கு பயப்படாதீங்க. இப்ப கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று பார்த்தேன், ஒருத்தர் கேம் விளையாண்டு தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தேன். சரிங்களா? 30 லட்ச ரூபா கடன் கேம்ல விட்டுட்டேன் அப்படின்னு. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த மாதிரி யாராவது யோசனைகளோட இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன், கண்டிப்பாக காமாட்சி அம்மாவோட அருளால கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால பயப்படாதீங்க, எல்லாத்துக்குமே தீர்வுகள் உண்டு. கணவன் மனைவி பிரச்சனையா, அதுக்கு நம்பர் உண்டு, குறியீடு உண்டு. குழந்தை படிக்கலையா, தீர்வு உண்டு. சரிங்களா? கடன் ஆயிருச்சா, கடன் ஆயிருச்சு, அது என்ன பண்றது, நம்ம சம்பாரிச்சு கட்டிக்கலாம். யாருக்கு தான் கடன் இல்லைங்க, எல்லாருக்குமே கடன் உண்டு. அது நிறைய பேருக்கு வெளியே வர்றதுல நம்மளதெல்லாம் வெளியே வந்துருது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால எதுக்கு பயப்படாதீங்க, நம்ம எல்லாருமே ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தப்பும் பண்ணல. சரிங்களா? அதனால எல்லாருமே ஜெயிக்க முடியும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த கவிதா சக்திவேல் மேடத்துக்கும் ஈஸ்வரிராஜ் மேடத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி ஓனர் ரவி ஐயா அவர்களுக்கும் பாலு தம்பி அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இங்க வந்திருக்கும் அனைவரும், எனக்கு ஆதரவு தரும் அனைவரும் வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லா செல்வ வளமும் நிம்மதியும் குடும்ப ஒற்றுமையும் தொழில் வெற்றியும் சகல சம்பத்தும் செல்வ வளமும் சுபிட்சமும் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா,
எத்தனை தான் நம்பர்கள் சொன்னாலும் அது அவங்க வந்து யூஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த யோகமே அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இவங்கனால எனக்கு இந்த யோகம் கிடைச்சது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து என்னுடைய சகோதரி, அதாவது இவன் வந்து பழக்கம் மட்டும்தான், மேக்ஸிமம் நிறைய தடவை பேசினதில்ல. ஆனால் என்னை கூப்பிட்டு எங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு நம்பர் வந்து அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அதில் ஒரு பைசா கூட அவங்க ஃபீஸ் வாங்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த சிம்முக்குரிய அமௌண்ட் மட்டும்தான் அந்த சிம்முக்கு நம்ம கொடுத்தோம். ஆனால் அவங்கள்ட்ட கன்சல்டேஷன் பண்ணி அவங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது நான் ஒன்று கொடுக்கல. ஆனால் அந்த நம்பருக்கு அப்புறம் தான் நாங்கள் 2 பேருமே இந்த கருத்தரங்கம் போட்டோம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது சொல்லும்போது தான் எல்லாத்துக்குமே அந்த ஒரு விஷயங்கள் பிடிக்கும். அப்போ நான் வந்து கருத்தரங்கம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்திருக்கு. அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இருந்ததுனால தான் நான் யூஸ் பண்ணி இந்த கருத்தரங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தேன். ஆனால் அந்த நம்பர் தான் நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ மற்ற நம்பர் எல்லாம் 3 நம்பர் இருக்கு என்கிட்ட. அந்த இவங்க சொன்ன அந்த 3ஆம் நம்பர் வந்து அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த 3ஆம் நம்பரை. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஜாதகப்படி அந்த 3ஆம் நம்பர் எப்படி வேலை செய்யுமோ அது வேலை செய்யுது. அவ்வளோதான். அவங்க மூலமாக எனக்கு நன்மை உண்டு, நான் நம்பினதுனால எனக்கு அந்த நன்மை கிடைச்சிது அப்படிங்கிறத நான் பெருமிதமாக சொல்லிக்கிறேன். சகோதரி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் சிறு மரியாதையும் செலுத்திக்கிறோம். இந்த நம்பர் வந்து எனக்கு இது நான் முதைய வாங்கின நம்பர் 3ஆம் நம்பர் வந்திருக்குது. ஆனால் மேடம் எனக்கு நம்பர் கொடுத்தாங்க, அது என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். இருந்தாலும் பையன்கிட்ட கொடுத்தாலும் எனக்கு அவங்க தனி ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் கொடுத்தாங்க. அது மூலயமா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த இவங்க அதாவது கடவுள் புண்ணியத்துலையும் இவங்க கொடுத்த புண்ணியத்தில் அந்த நம்பர் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த 42ங்கிறாங்க இல்லையா, அது கூட இன்னும் 2 நம்பர் சேர்த்து நான் யூஸ் பண்ணுறேன். நல்லாவே எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புக்கு வாங்கி படித்தேன். இவங்க நம்பரில் ஸ்பெஷலு. அந்த புக்கில் ஒரு மந்திரம் இருக்குது. அதை நான் இன்னைக்கு வரையும் எழுதி வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ பணத்தை விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப அதை நான் சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஒரு ஒயிட் A4 சீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கல்லுப்பை அதை தடவி அந்த உப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டுறலாம். அப்போதைக்கு தடவிக்குங்க 2 பக்கமும். பச்சை கலர் இங்கில் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் இந்த மந்திரத்தை 108 டைம் எழுதுங்க. இதை வந்து வெள்ளிக்கிழமை 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த சுக்கிர ஓரையில் எழுதி அதை நீங்கள் உங்கள் தலகாணிக்கடியில் வச்சு படுத்துக்கலாம். ஆனால் இன்ன வரை நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஒரு கஷ்டம்னு நினைக்கிறப்ப திடீர் அதிர்ஷ்டம் யார் மூலையெல்லாம் 1 கோடி வராது. ஒரு கஷ்டம், அதாவது நம்மளோட தேவைகள் கரெக்டான தேவையாக இருக்கணும். கரெக்டான வழியில் பணம் வரணும் முதல் நினைக்கணும். இந்த லாட்ரி சீட் எடுத்து பணம் வர்றது இந்த மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி நான் இந்த கருத்தரங்கம் நடத்த போகிறேன், எனக்கு ஒரு 10,000 ரூபா, நேற்று வரை என் கையில் 1000 ரூபா இல்லைனாலும் இன்றைக்கி எனக்கு இந்த பணம் வேணும்னு நினச்சி நான் அதை நேற்று மதியம் எழுதினேன். கண்டிப்பாக நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு கருத்தரங்கம். அப்போ அந்த பிரபஞ்சம் அதுக்கு பண உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அதனால் இது வந்து நான் இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு பையனுக்கு ஒரு ஃபீஸ் கட்டினாலும் சரி, எது ஒரு விஷயத்தினாலும் அந்த வெள்ளிக்கிழமை தவறாமல் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான முறையில் உங்களுக்கு தேவை நேரத்தில் அந்த பணம் கிடைக்கும். இன்னொரு டைம் கூட சொல்கிறேன், ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். இதை வந்து 108 டைம் பச்சை கலர் இங்கில் ஒயிட் பேனால் எழுதி நீங்கள் உங்கள் தலைகாணியில் வச்சு படுங்க. நான் முக்கால்வாசி மறந்துடுவேன் தலைகாணியில் வைக்கிறதுக்கு. பர்ஸில் தான் என் பர்ஸை தந்தால் ஒரு 10 பேப்பர் இருக்கும். அதில் வாரம் எழுதுவேன், கொண்டு போய் வைக்க மறந்துடுவேன். இருந்தாலும் நான் என் கூட வச்சுருக்கேன். அது எனக்கு நல்லா உதவி செய்யுது அப்படிங்கிறது தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் டேலண்ட்டு, மேடம் நம்பரில் டேலண்ட்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலாக வராங்க. காலையிலேருந்து இன்றைக்கி நிறையா பேர் பாரம்பரியத்தை பற்றி ஐயா பேசினார். அதாவது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்துருவாங்கன்னு சொல்லி வந்து 3 ஜோதிகிட்ட பார்த்து கடைசி 4வதாக இவர்கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த 3 பேரும் சொன்னது உண்மைதான். எப்படின்னா, அவங்க பெரியப்பா இறந்துட்டாரு, தந்தைக்கோ அல்லது தந்தை வழியில் யாருக்கோ ஒரு கர்மம் நடக்கும். அப்போ அவங்க ஜோதிடர் வந்து எல்லா பேருமே கரெக்டு தான். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் சொல்கிறது பெருசு நீ சொல்கிறது பெருசுங்களா இல்லை. அவங்களுக்கு அந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வைக்குதோ அதை அந்த நேரம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க தந்தை இறக்கலாம், அவங்க பெரியப்பா இறந்துட்டாரு, அது அவங்களுக்கு அப்பா தான். அப்போ அவங்க 3 பேரும் சொன்னதும் கரெக்டு. நான் ஐயா பேசுகிறப்ப இதை சொல்லலான்னு நினச்சேன், வெளியில் போயிட்டேன். அந்த 3 பேர் சொன்னதும் கரெக்டு. எல்லா ஜோதிடரும் நல்ல ஜோதிடர் தான், எல்லா பேரும் சொல்கிறது நல்லது தான். ஐயா சொன்னதும் கரெக்டு. இப்போ உனக்கு அவங்க அப்பாவுக்கு இப்போ பிரச்சனை இல்லை, இன்னும் அடுத்து அதனால பயப்படாத அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரி அவர் பாரம்பரியத்தில் ஒருத்தர் வாஸ்துல பற்றி பேசினார். நிறைய பேர் ஒவ்வொரு கருத்துக்களை அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. எல்லா பேரும் அவங்கவுங்க குருநாதர்கிட்ட படித்ததை வச்சு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்க வாக்குப்பளிதம் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் தம்பி அவர் பேர் என்ன?
குமார் சார் ரொம்ப நான் பாராட்டிக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து பலன் மட்டும் கேட்டு போனதோட நிப்பாட்டிக்குவாங்க. அவர் அதை அவங்க சொல்லி அதை செயல்படுத்தி இங்கே வந்து மேடையில் வந்து சொல்றதுங்க பெரிய விஷயம். அவருக்கும் எங்களோட திருப்பூர் சர்வீஸ் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு ஒரு சின்ன மரியாதை.